أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين اللهم فقهنا في الدين. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால நம்ம சூரா முல்கினுடைய விளக்க உரையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதுல கிட்டத்தட்ட 6 வசனங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். 6வது வசனத்தினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இது ரமதானுடைய மிகப்பெரிய ஒரு பிரேக்கா இருந்த காரணத்தினால கொஞ்சம் மறந்துருப்போம். அதனால ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய 6வது வசனத்தினுடைய விளக்கத்துக்கு நம்ம போலாம். அதன் முன்னாடி நம்ம இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனத்தோட நம்ம உள்ள போலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فتور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எவனுடைய கரத்தில் எல்லா படைப்புகளின் ஆட்சி இருக்கின்றதோ அவன் அருள் வளமிக்கவன். அவன் எல்லா பொருள்கள் மீதும் பேராற்றல் உடையவன் ஆவான். அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். உங்களில் செயலால் மிக அழகானவர் யார் என்று உங்களை அவன் சோதிப்பதற்காக. அவன்தான் மிகைத்தவன், மகா மன்னிப்பாளன் ஆவான். அவன் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான். ரஹ்மானின் படைப்பில் எவ்வித ஏற்றத்தாழ்வையும் நீர் பார்ப்பதில்லை. பார்வையை நீர் மீண்டும் திருப்புவீராக. ஏதாவது பிளவுகளை விரிசல்களை நீர் வானத்தில் பார்க்கிறீரா? பிறகு மீண்டும் பார்வையை இருமுறை திருப்புவீராக. அந்த பார்வை இழிவடைந்ததாக உன் பக்கம் திரும்பிவிடும். இன்னும் அது கலைத்து விடும். திட்டவட்டமாக கீழ்வானத்தை விளக்குகளால் நாம் அலங்கரித்தோம். ஷைத்தான்களை எரிவதற்காக அவற்றை நட்சத்திரங்களை ஏற்படுத்தினோம். இன்னும் அவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பின் வேதனையை தயார் செய்துள்ளோம். தங்கள் இறைவனை நிராகரிப்பவர்களுக்கு நரகத்தின் தண்டனை உண்டு. அது மீளும் இடங்களில் மிக கெட்டது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முல்க் அப்படிங்கிற இந்த சூறால நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே, இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது. சோ எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எது என்பது அல்லாஹ்வினுடைய கை. முல்க் என்பது அரசாட்சி, ஆட்சி. இவை அனைத்தும் மாலிக்காகிய அரசனாகிய அல்லாஹ்வினுடைய கையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விரிவா விளக்கத்தை பார்த்தோம் நம்ம. சரிங்களா? சோ எல்லா பொருள்களின் மீதும் பேராற்றல் உடையவன் ஆகிய காரணத்தினால எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவை முன்னதே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதை மனதில் உறுதி கொள்ளக்கூடியவர்களாக நம்ம ஆகும். சோ ஈமான் அப்படிங்கிறப்போ நமக்கு நிறைய நேரத்துல எல்லாமே தெரியும், அல்லாஹ் எல்லாத்தையும் முன்னாடி தீர்மானிச்சுட்டான் அப்படின்னு. ஆனாலும் மனிதர்களாகிய நாம தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். டக்குன்னு என்ன பண்ணிரும், வந்துரும், ஐயோ இப்படி நடந்திருக்கலாமே அப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வினுடைய கலாமை, அவனுடைய வார்த்தைகளை படிப்பதன் மூலமாக அவன் மீது முழு நம்பிக்கையும் வைத்து சீக்கிரமே இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது அவனுடைய ஆற்றல் இல்லாம எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு ஈமானுடைய உச்சத்துக்கு நம்ம வருவதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கிருபை செய்யட்டும். 2வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாழ்வை கொடுக்குறான், திருப்பி மரணத்தை கொடுக்குறான். இது ஒரு முறை அல்ல,
நம்ம பிறக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிறப்பதற்கு முன்பு என்னவா இருந்தோம்? இறந்த நிலையில இருந்தோம். அப்புறம் நமக்கு பிறப்பு வருது. திரும்பியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் அப்படிங்கிறத வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தர்றான். திரும்பவும் அல்லாஹ் என்ன பண்றான்? மறுமையில நம்மள உயிர்த்தெழ வைக்கிறான். சோ வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக கொடுக்கிறான்? நம்ம என்ன செயல்கள் செய்யறோம், அந்த செயல்கள் மிகவும் அழகானதாக இருக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்மள படைச்சிருக்கான். சோ நம்மள சோதிப்பதற்கு, டெஸ்ட் வைக்கிறதுக்கு தான் நம்மள அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சிருக்கான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அல்லாஹ் நாடியதுபடி நடக்குது. சோ அதே போல நம்மளுடைய இந்த செயல்கள் அழகானது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ஒரு முன் உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்காங்க. சோ அதை பத்தின ரொம்ப விரிவான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். நபியினுடைய வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நம்ம எப்படி பின்பற்றணும், அதன் மூலம் தான் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் என்பது அழகாக்கப்படுகிறது. நம்மளா சும்மா செய்யறதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறைப்படி நம்ம நடப்பதன் மூலமாக நம்மளுடைய செயல்கள் என்பது அழகானதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை 7 அழுக்குகளா மாத்திரம் படைக்கல. அதை படைச்சிட்டு அதை அழகுபடுத்துவதற்காக அதுல ஒளிய விளக்குகளை வச்சான். எப்படி? நட்சத்திரத்தை கொண்டு அழகாக அதை விளக்குகளாக வச்சான். புரியுதுங்களா? வானம் என்பது ஒரு விஷயம். அந்த விஷயத்தை என்ன பண்றான்? ரொம்ப ஞானத்தோட படைச்சிருக்கான் 7 அடுக்குகளாக. அது மாத்திரம் இல்லாம அதுல ஏதாவது ஒரு குறைய நீங்க பாக்குறீங்களா? அதுல ஏதாவது ஒரு பிளவை பாக்குறீங்களா? கிடையாது. குறைகள் இல்லாமல் இருக்குது. அதே நேரத்துல அந்த குறைகள் இருக்குதான் அல்லாஹ் என்ன பண்றான்? நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்றான். பாரு, போய் நீ எத்தனை முறை வேணா நீ பாரு, ஆனாலும் நீ என்ன பண்ணுவ? அதுல எந்த ஒரு குறைகளும் இல்லாமல் நீ திரும்ப வந்துருவ அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. சோ இந்த வானத்தை எந்த ஒரு குறைகள் மட்டும் அல்லாது அதை எப்படி பண்ணிருக்கானா அல்லாஹ் அழகுபடுத்துவதற்காக விளக்குகளை கொண்டு அரங்கணித்தான். விளக்குகள் என்று இந்த இடத்துல எதை சொல்றாங்கன்னா நட்சத்திரத்தை. சோ அந்த நட்சத்திரத்தை அழகா அது அந்த இருட்டுல அது அப்படியே ஜொலிக்கக்கூடிய ஒரு விளக்குகளாக எல்லாம் வச்சிருக்கான். அது மாத்திரம் இல்ல, அந்த விளக்குகள் அழகாக இருந்தாலும் சும்மா இல்ல, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு 3 காரணங்களை நம்ம பார்த்தோம். அந்த 3 காரணங்கள் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? நட்சத்திரம் என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணி. நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதற்கான காரணங்கள் வானத்தை அலங்கரிப்பதற்கு. சொல்லுங்க சொல்லுங்க. வானத்தை அலங்கரிப்பதற்கு. ஓகே. அடுத்தது சைத்தான்களை விரட்டுவதற்கு. மாஷா அல்லாஹ். திசை அறிவதற்கு. மாஷா அல்லாஹ். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். சோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருளட்டும். சோ இது என்னன்னா இந்த 3 காரணங்களுக்காக தான் நமக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த நட்சத்திரத்தை கொண்டு வேற ஏதாவது நம்ம செஞ்சோம், அதை வச்சுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஜோசியம் பாக்குறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் அதை வச்சுதான் பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நான் முஸ்லிம்ஸ் அந்த இது பார்ப்பாங்க, ராசி பலன் பார்ப்பாங்க ஒருத்தவங்களுக்கு. அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துலதான் அந்த கட்டமே போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்திருக்கோம். சோ அதுக்காக எல்லாம் இந்த நட்சத்திரம் நம்ம நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னா அது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். சரி, இப்ப இந்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை என்ன மாதிரி எல்லாம் நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம் அஸாபு ஜஹன்னம வபிஸல் மஸீர். இப்போ என்ன சொல்றான்? இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு, அது மிக கெட்ட மேலும் இடமாகும். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவன் என்னுடைய இறைவன் கிடையாது. இப்போ முஸ்லிம்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சிறிய ஷிர்கு பெரிய ஷிர்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்த பிறகு நாம முஸ்லிம்களா பேரளவுல இருக்கிறோமா, இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிய முறைப்படி நம்ம முறையான முஸ்லிமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இன்னைக்கு நாம கேள்வி கேட்டுக்கிடப்போம். சரிங்களா? சோ வலில்லதீன கஃபரு பிரப்பிஹிம், யார் அல்லாஹ்வை தங்களுடைய இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அஸாபு ஜஹன்னம். அதாப்னா எல்லாருக்கும் தெரியும். நமக்கு அதாப்னா என்ன? அதாபா இருக்கு, இந்த வெயில் பெரிய அதாபா இருக்கு அப்படிதானே சொல்லுவோம் நம்ம. சோ அதாப்
அதப் ஜஹன்னம் அப்படிங்கிறது நரகம். அதபு ஜஹன்னம், அந்த நரக நெருப்பினுடைய அந்த வேதனை, அந்த தண்டனை தான் அவங்களுக்கு என்ன பண்றது அந்த கொடுத்திருக்காங்க. யாரு அல்லாஹ்வை மறுக்கிறாங்களோ. சோ இதுக்கு முன்னாடி ஆயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஷயாத்தீன்கள் குறிப்பிடப்பட்டது. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஷயாத்தீன்கள் எப்படி இந்த ஷிர்க் வைப்பதின் மூலமாக இந்த ஹாரோஸ்கோப்ஸ், மேஜிக் கத்துக்கிறது, தடுக்கப்பட்டவைகள், இந்த நட்சத்திரங்களை கொண்டு நேரம் சரிபார்க்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த இடத்துல ஷயாத்தீன்கள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுக்கு முந்தைய வசனத்துல, இல்லைங்களா? அப்போ அந்த ஷயாத்தீன்கள் தான் அல்லாவை பின்பற்றக்கூடிய அடியார்களை என்ன பண்றானா, அவன் வழிகெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். சோ யாரு ஷயாத்தீன்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய இறைவனை மறுத்தவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு தான் இந்த நரக நெருப்பின் வேதனை இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல டைரக்டா என்ன பண்ணல, சொல்லல அல்லாஹ்வை மறுக்கிறது அப்படிங்கிறதுனா காஃபிர்களை நம்ம சொல்லல. இப்ப முஸ்லிம்களாக இருந்தும் ஷைத்தானினுடைய பன்மை தான் ஷயாத்தீன். சரிங்களா? ஷைத்தான் ஒருமை, ஷயாத்தீன்கள் பன்மை. அப்போ ஷைத்தான்களினுடைய அந்த வழிகேட்டுதலின்படி அது போய் நம்ம அது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா அவர்களுக்கு தான் இந்த வேதனை தரக்கூடிய நரகம் இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. சரிங்களா? அப்போ பிஸல் மஸீர், அந்த நரகமாகப்பட்டது அது எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மிகவும் கேவலப்படுத்தப்பட்ட நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அவர்களுடைய முடிவு இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பில் எரியக்கூடிய, பொசுங்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறி நடந்தவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நமக்கு குர்ஆன்ல ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கான், ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருக்கான். இதுதான் நீ நடக்கணும், இதுதான் நீ செய்யணும், இதுதான் நீ செய்யக்கூடாது. அப்போ அதை விடுத்து விட்டு ஷயாத்தீன்களுடைய வழியை பின்பற்றுவதன் மூலமாக அவர்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை மறுத்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். சோ அவர்களுக்கு மறுமையில் இந்த நரகத்தினுடைய தண்டனை இருக்கிறது. சோ பிஸல் மஸீர் என்பது என்னன்னா மிகவும் கெட்ட தங்குமிடமாகும். சரிங்களா? மிக கெட்ட மீளுமிடமாகும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, குஃப்ரு, அதுக்கப்புறம் ஷிர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம். சரிங்களா? இப்போ ஷிர்க் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கோம். ஷிர்க்னா என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, ஷிர்க்னா என்ன சிஸ்டர்? டக்குன்னு சொல்லுங்க, நம்ம போலாம் உள்ள. யாராவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணையாக எதுவுமே கிடையாது, இல்லைங்களா? அப்ப அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம்னா இணை வைப்பு, இணையாக, அவனுக்கு இணை, அவனுக்கு ஈடானவங்க யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஷிர்க் அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன மாதிரியெல்லாம் சொல்லி காட்டான்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ நிறைய விஷயங்கள் கைப் அப்படின்னா என்ன, மறைமுகமானது. என்னென்ன விஷயங்க, நாளைக்கு மறுமை எப்ப வரப்போகுது அப்படிங்கிற அதன் நேரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல மழை எப்போ வரும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. ஒரு தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன இருக்குது அப்படிங்கறது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியக்கூடியது. ஒரு மனிதன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போறான் அப்படிங்கறதும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியக்கூடியது. ஒரு மனிதன் எந்த இடத்துல போய் இறந்து போவான் என்கின்ற விஷயமும் அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. இது எதுவுமே மனுஷனால தெரிந்து கொள்ள முடியாது. சோ கடைசியா ஒரு விஷயம் பார்த்தோம், which land he will die, அந்த மனிதன் எந்த இடத்துல இறந்து போக போறான், ரூஹ் எங்க போக போகுது அப்படிங்கறதும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். சோ இதுல இருந்து நாம என்ன நம்பிக்கை கொள்ளணும்னா, இப்ப நிறைய பேர் இப்ப நிறைய ஒரு பிரச்சனைகள் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு, இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் பதட்டப்படக்கூடிய ஒரு விஷயம், ஐயோ அங்க போர் நடந்துட்டு இருக்குப்பா, நீங்க வந்துருங்க, ஊரோட வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எந்த இடத்துல இருந்து எங்க போனாலும் நம்மளுடைய ரூஹ் என்பது இந்த இடத்தில் தான் கைப்பற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வால் குறித்து வைக்கப்பட்டு விட்டது. அப்போ நான் இங்க இருந்து இந்தியாவுக்கு அங்க இருந்தாலும் அங்கதான் என் ரூஹு போகணும்னா அங்க போயிரும். இல்ல அல்லாஹ் இந்த நாட்டுலதான் என்னோட ரூஹு போகணும் அப்படின்னு எழுதி இருந்தா இங்கதான் போகும். அப்போ நம்ம மாறி மாறி போவதன் மூலமாக இது என்ன ஆகாது அப்படின்னா எந்த ஒரு விஷயங்கள் மாறுபடாது. ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவது, நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ் நமக்கு இப்படிதான் நாடி இருக்கான், சோ எங்க இருந்தாலும் அவன் நமக்கு பாதுகாப்பு தரணும்னா தந்தை தீருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். அதனால அந்த பதட்டம் என்பது நமக்கு குறையும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ குஃப்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்.
குஃப்ர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷிர்க் என்னன்னா என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப கேட்டகரிஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, குஃப்ர் அப்படின்னாலே குஃப்ரை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, ஒண்ணு பெரிய குஃப்ரு, இன்னொன்னு சின்ன குஃப்ரு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்ப பெரிய குஃப்ரு அப்படின்னா இறை நிராகரிப்பு என்பது ஒருத்தர் வந்து அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவர் முஸ்லிமே கிடையாது. சின்ன குஃப்ரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவரை இஸ்லாத்துக்குள்ளதான் இருப்பாரு, ஆனா அவர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட மாட்டாரு. சரிங்களா? இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சோ முதல்ல பெரிய குஃப்ரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 6 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிஞர்கள் நமக்கு சுட்டி காமிச்சிருக்காங்க. குரான்ல இருந்து அதுக்கான எடுத்துக்காட்டுகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து குரான் வசனங்களை என்ன பண்ணுங்கன்னா குறிச்சு வச்சுக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து போய் நீங்க பாருங்க. சரிங்களா? சோ முதல்ல வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மறுக்கிறது, ரிஜெக்ஷன். தக்தீப் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வெளிப்படையாகவே எனக்கு வந்து நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட மாட்டேன், இது வந்து பொய்யான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே மறுப்பது. சரிங்களா? தக்தீப் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன். சரிங்களா? ரிஜெக்ஷன் இது எத்தனாவதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சூரா நம்ல வந்து 83ல 4வது வசனத்துல இருக்கு. சரிங்களா? நான் உங்களுக்கு திருப்பி போட்டோவா அனுப்புறேன், நீங்க எடுத்துக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து போட்டோவா அனுப்புறேன். சரிங்களா? சோ சூரா நம்ல் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல இருக்கு. 2வது பாத்தீங்க அப்படின்னா மறுப்பது, அதாவது ஜுஹூத் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவன் வந்து என்ன பண்ணுவானா, வெளிப்படையாக சொல்றதுக்கு தயங்குவான், சொல்ல மாட்டான். அதாவது எது ஆணவத்தின் காரணத்தினால. இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா சூரா நம்லுல 14வது வசனத்துல வந்திருக்கு. சரிங்களா? அவன் என்ன பண்ணுவானா, அவனோட வார்த்தையால அவன் வந்து இந்த களிமாவையோ அந்த இஸ்லாத்தையோ முழிஞ்சு ஏத்துக்கிட மாட்டான். அவன் வந்து என்ன பண்ணுவான், வார்த்தைகளால சொல்ல மாட்டான். சோ டினயல் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுப்பது, ஜுஹூத். 3வது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிடிவாதம், இனாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படையாவும் சரி, இல்ல வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகளா இருந்தாலும் சரி, இல்ல மனசுக்குள்ள நம்புறதாக இருந்தாலும் சரி, ஒண்ணு கோபத்தினால இல்ல பெருமையினால ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இஸ்லாத்தை. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்லீஸ் என்னது, அவன் வந்து தன்னுடைய அந்த ஆணவத்தின் காரணத்தினால அவன் ஏத்துக்கல. அபுதாலிப் எடுத்துக்கலாம், அவருக்கு என்ன தெரியும், இது வந்து தெரியும் மார்க்கம் என்பது, ஆனா தன்னுடைய கோத்திரத்தார்கள் தன்னை ஏதாவது நினைச்சிருவாங்களோங்கிற அந்த பெருமையின் காரணத்தினால அவரும் என்ன பண்ணுவார்னா ஏத்துக்கிற மாட்டார். சரிங்களா? சோ பிடிவாதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3வது, 5வது. இது வந்து பாத்தீங்கன்னா சூரத்துல் பக்ரால 34வது வசனத்துல இத பத்தின அந்த இதை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான் நமக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 4வது என்னன்னா தவிர்ப்பது, ஐராத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த இறை செய்தியை கேட்பதற்கு கூட தயாரா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தாவா பண்றதுக்காக போறோம், ஐயோ நான் இதை கேட்கறது கூட வரல. எப்படி நடந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க போய் அதாவது இந்த குர்ஆன் வசனங்களை எடுத்து தாவா பண்ண போறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. அதே மாதிரி அவங்க சொல்றதுக்கு விரல்களை வந்து தங்களுடைய காதுகளுக்குள்ள வச்சு காதை அடைச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த விஷயங்களை கேட்பதற்கு கூட அவர்கள் என்ன பண்ணலன்னா தயாராக இல்லை. அப்போ இது வந்து சூரா ஃபுஸ்ஸிலத்துல 3வது வசனம் 4வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 5வது வந்து பாத்தீங்கன்னா ஹிப்போக்ரசி, நிஃபாக். அதாவது வந்து தமிழ்ல என்ன சொல்ல டக்குன்னு எனக்கு வரல. நிஃபாக் அப்படின்னா வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க சிஸ்டர். நயவஞ்சகம், எக்ஸாக்ட்லி, நயவஞ்சகத்தன்மையுடையது. சரிங்களா? இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் வந்து ஒரு குஃப்ரு அப்படின்னு சொல்றான். சரிங்களா? இது வந்து சூரா நிசால 145ல வந்திருக்கு. அடுத்து வந்து சந்தேகம், ஷக். அதாவது நாளைக்கு அல்லாஹ்வுடைய எல்லா விஷயங்களையும் வந்து எனக்கு இது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம், ஒரு விஷயத்த நினைச்சு குறிச்சு சந்தேகப்படுறோம், குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனத்தை குறிச்சு சந்தேகப்படுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து அது குஃப்ரு தான். சரிங்களா? சோ ஷக் அப்படிங்கிறது இதுக்கு வந்து சூரா கஹ்ஃப்ல வந்து 6வது வசனத்துல இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து இதுல மேஜரா நம்ம வந்து பண்றது எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தவிர்ப்பது, அந்த அவாய்டன்ஸ். 4வது ஒண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா, இராத் அப்படிங்கிறது,
அதுல வந்து என்ன காதுல கூட குரான் வசனங்களை உட்கார்ந்து கேட்டு அதன்படி நடப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தவர்கள் தயாராக இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறலாம். சரிங்களா? இன்னொன்னு வந்து என்னன்னா, ஆறாவதுல இருக்கக்கூடிய ஷக், சந்தேகம். என்ன சந்தேகம்? குரான்ல இருக்கக்கூடிய எல்லா வசனங்களும் எல்லாருமே ஏத்துக்கிறாங்கன்னு கேட்டா, சில வசனங்களுக்கு வந்து இப்ப சொத்து பங்கீட்டு முறை எடுத்துக்கிறலாம், இல்ல அதே போல அந்த மாதிரி இத்தால இருக்கிறத எடுத்துக்கலாம். அதே போல வந்து கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் எடுத்துக்கிறப்போ சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, குரான்ல இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, 4 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பெண்களை, அப்படிங்கிறப்போ அதுல எல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி சந்தேகம் கொண்டாலும் அதுவுமே குஃப்ரு, இறை நிராகரிப்புல சேர்ந்துரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வார்த்தையால் மற்றும் எண்ணத்தால் குஃப்ரு செய்வது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய தன்மைகள் இருக்கு இல்லைங்களா? அல்லாஹ்க்கு என்ன தன்மைகள் ஒரு பாக்குறோம் நம்ம. இப்ப வந்து மாலிக்கா இருக்கான், அவன் அரசாட்சி, அவன் வந்து கேட்பவனாக இருக்கிறான், பார்ப்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிற இந்த தன்மைகள்ல வந்து என்ன பண்றோம், அதுல வந்து ஏதோ ஒரு குறைகள் இல்லை, இது இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொல்லி நம்பணும் அப்படின்னா, அதுவும் வந்து நம்மளுடைய எண்ணத்தில் நாம் செய்யக்கூடிய குஃப்ரு. அதே போல பாத்தீங்கன்னா, அல்லாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏதாவது தவறான முறையில வந்து கர்ஸ் பண்ணோம், அதாவது வஞ்சித்தோம் என்றால் அதுவும் குஃப்ரு. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அல்லாவுக்கு கண் இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த இவங்களுக்கு இப்படி இல்லையா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கிறப்போ அந்த வஞ்சனை செய்யறோம் பாத்தீங்களா, அல்லாவையும் ரசூலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவும் குஃப்ருல வந்து விழும். சோ நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு மௌத்து வந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல போயிட்டாங்கன்னா எப்படி வார்த்தைகள் சில பேருக்கு வரும், ஈமான் இல்லாதவங்க வாயில பாத்தீங்கன்னா நான் நிறைய பேரை பார்த்திருக்கோம். நமக்கு இப்படியெல்லாம் அல்லாஹ் என்ன சோதிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா, அல்லாஹ் வந்து இதுவா அதுவா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை போன்று இறக்கப்படக்கூடியவன் யாருமே கிடையாது. ஆனா அதை வந்து உணராமல் இருக்கக்கூடிய நம்மளோட மண்டையை தான் நம்ம அதை சொல்லணும் இல்லைங்களா? சோ இதுவும் ஒரு குஃப்ரு. சோ நம்ம இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில், கஷ்டமான காலகட்டங்களில் நம்மளும் இந்த மாதிரி அல்லாஹ்வையும் ரசூலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏதாவது நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருக்கோமான்னு பார்த்தா, சொல்லியிருந்தோம் என்றால் அதுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் என்ன பண்ணுங்க, முழுமையாக அல்லாவிடம் திரும்புபவர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குஃப்ரு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன குஃப்ரு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 வகையான குஃப்ரு வந்து நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து குஃப்ரு அமலி, நம்மளுடைய செயல்கள்ல. இன்னொன்னு குஃப்ரு இஅ்திகாதி, நம்மளுடைய நம்பிக்கையில நம்ம வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்கிறத சொல்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு சொல்றீங்கன்னா, என்னென்னலாம் குஃப்ர்ல சேருங்கிறத பாருங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயம். அதே போல என்னன்னா, ஒரு முஸ்லிம் சகோதரர்களுக்கு கூட சண்டை போடுறது. சரிங்களா? ஒரு முஸ்லிம் சகோதரருடன் சண்டை போடுவது. சரிங்களா? அது வந்து என்னன்னா குஃப்ரு. முஸ்லிம் சகோதரருடன் சண்டை போடுவது குஃப்ரு. 2வது, அடுத்த நம்ம ஒருத்தவங்களுடைய பரம்பரையை பத்தி, லினியேஜ் இருக்கு பாத்தீங்களா, அடுத்தவங்களுடைய அந்த பரம்பரையை பத்தி இவன் என்ன இந்த இதுல இருந்து வந்திருக்கான் அப்படி இப்படி சொல்லிட்டு தப்பா பேசுறோம் பாத்தீங்களா, ஒரு பரம்பரையை குறித்து தவறாக பேசுவதும் குஃப்ரில் அடங்கும். இதெல்லாம் வந்து சிறிய குஃப்ரு. பெரிய குஃப்ருன்னு ஒண்ணு பார்த்தோம், அதெல்லாம் வெளிப்படையாவே அல்லாஹ்வை மறுப்பது, இது பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். சின்ன குஃப்ரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து குஃப்ரு, ஆனா இது வந்து என்ன பண்ணும், இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிட மாட்டோம். பட் ஆனா இதற்கு நம்ம மன்னிப்பு கேட்காம அப்படியே இருந்தோம் அப்படின்னா அதுவும் அதுக்கு மன்னிப்பு கிடைக்காம போயிரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அடுத்தவர்களுடைய பரம்பரையை குறித்து தவறாக பேசுவது, அதே போல இறந்தவர்கள் கிட்ட போய் ஒப்பாரி வைக்கிறது. நிறைய பேர் நெஞ்சில எல்லாம் அடிச்சுக்கிட்டு கத்தி பயங்கரமா கத்துன்னு கத்தி அந்த இறந்து போனவருடைய பெருமை பாடக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க மௌத்து வீட்டுல பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க ராசா மாதிரி வாழ்ந்தீங்க, நிறைய நான் சின்ன வயசுல எல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன் காதால. நீ நடந்து போனேன்னா வந்து கம்பீரமா இருக்கும், உன்ன மாதிரி வள்ளல் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ சிரிச்சா இப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த இறந்த நபரை பற்றி அல்லாஹ்வை விடவும் பெருமையாக பேசக்கூடிய நபர்கள் அது வந்து சொல்லுவாங்க. அதை நெஞ்சில அடிச்சுக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி கத்தி அழறது, இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இறந்து போனவர்கள்கிட்ட ஒப்பாரி வைப்பது என்பது அதற்குன்னு தனியா ஒரு நரகமே இருக்கு. சோ இதுவும் குஃப்ருல அடங்கும். அதே போல அல்லாஹ்வை விடுத்து மற்றவற்றின் மீது சத்தியம் செய்வது. இன்னைக்கு அல்லாஹ் மேல சத்தியம் செய்யறதுங்கிறது சாதாரணம், ஆனா குர்ஆன்ல சத்தியம் பண்றதுங்கிறது நமக்கு பெரிய ஒரு விஷயம். குர்ஆன் எடுத்துட்டு வந்து முன்னாடி வை, சத்தியம் பண்ணு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. அல்லாஹ்வை தவிர வேற எதுலயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் மேல மட்டும்தான். எது வந்தாலும் இந்த அரபிகள்லாம் சொல்லுவாங்க வல்லாஹி,
அல்லாஹ்வின் மேல ஆணையாக அப்படிங்கறதுதான் ஒல்லாஹி. ஒல்லாஹி அப்படின்னா என்னன்னா அல்லாஹ் மேல ஆணையாக. சோ இது குர்ஆனு, அதுக்கப்புறம் வந்து இந்த வானத்து மேல, ஏன் மேல சத்தியம் பண்ணு, தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, அந்த பிள்ளை மேல சத்தியம் பண்ணு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், இது எல்லாமே குஃப்ரு. சோ எந்த ஒரு விஷயத்த நீங்க ஏதாவது ஒண்ணு நம்பல, ஏதாவது ஒரு சாட்சியா வைக்கணும்னா அல்லாஹ்வை மட்டுமே அதற்கு சாட்சியாக வைக்கணும். சோ இந்த தவறு பண்ணியிருந்தோம் என்றால் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கிடுங்க. நான் யாரை பத்தியாவது தப்பா பேசியிருக்கேனா, இல்ல நான் வந்து இறந்தவர்களுக்காக நான் ஒப்பாரி வச்சிருக்கேனா, இல்ல நம்ம வந்து அதே போல அல்லாவை தவிர வேற ஏதாவது ஏன் தலையிலே அடிச்சு சத்தியம் வாங்கியிருக்கேனா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கங்க. அதே போல யாரெல்லாம் தங்களுடைய தந்தையை சபிக்கிறார்களோ அவர்களும் குஃப்ரு செய்தவர்கள் ஆவார்கள். சோ ஹூஎவர் கர்சஸ் இஸ் ஃபாதர், இது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீத்கள் இது எல்லாமே, சரிங்களா? சோ யாருடைய தந்தையை யார் சபிக்கிறார்களோ அவர்கள் குஃப்ரு செய்தவர்கள் ஆவார்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்களுடன் உடல் உறவு கொள்ளக்கூடியவர்கள் குஃப்ரு செய்தவர்கள் ஆவார்கள். சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜோசியக்காரன்கிட்டயோ இல்ல குறி கேட்பவன் கிட்டயோ போறது வந்து குஃப்ரு செய்வதாகும். நீங்க நிறைய பேர் போற போக்குல சும்மா பாத்தீங்கன்னா போன்லயே வந்து வருது ஹாரோஸ்கோப், உங்களுடைய இதை சொல்லுங்க, உங்களை பத்தின எல்லாத்தையும் சொல்லுவோம், உங்களுடைய பிறந்த மாசத்தை சொல்லுங்க, உங்களை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லும், ஒரு கேம் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க. அதே மாதிரி இப்போ ரோட்ல போயிட்டே இருப்போம், டக்குன்னு ஒரு கிளி நிக்கும், ஒரு சீட்டு போட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் நிறைய பேர் பண்றாங்கங்க. இந்தாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு சீட் எடுத்து போடுன்னு சொன்னோடனே நம்மளுடைய எதிர்காலத்தை அவர் ஃபுல்லா வந்து சொல்லி முடிச்சிருவாரு. அப்படியே பாவம் அவருடைய எதிர்காலமே என்னன்னு தெரியாம அவர் ரோட்ல உட்காந்து அவரே சீட்டு போட்டுட்டு இருக்காருன்னு தெரியாம நம்ம மக்கள் அவர்கிட்ட போய் நம்ம எதிர்காலத்தை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ இவை அனைத்தும் குஃப்ரில் அடங்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? அதே போல அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா குஃப்ர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது எல்லாமே வந்து சஹீஹான ஹதீத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதே போல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவானா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இப்ப நான் வந்து சிறிய குஃப்ருன்னு சொன்னதுல நம்ம நிறைய முஸ்லிம்கள் இந்த தவறுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இவை அனைத்தும் குஃப்ரு, இறை நிராகரிப்பு, இறைவனை மறுக்கக்கூடிய நிலைக்கு. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இறந்து போறப்ப நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் பாவ மன்னிப்பு கேட்டு நிலையில இறந்து போனோம் அப்படின்னா தான் அல்லாஹ் நம்மளுடைய ஆஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் உணர்ந்து, ஐயோ இந்த இதெல்லாம் தெரியாம நான் செஞ்சிருக்கேன், இதுல இருந்து நான் பாவம் மீட்சி கோரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வரணும், சரிங்களா? சோ யார் வந்து இதாவது இறைவனை மறுத்த நிலையில் மரணம் அடைகிறார்களோ, குஃப்ரில் மரணம் அடைகிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. இப்போ நம்ம சொல்லலாம், நான் ஒரு இர்ஃபானான் என்னோட பேரு, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன், நான் இந்த பாவங்கள்ல சிறிய குஃப்ரை வந்து நான் ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கேன், அது வந்து அதுக்கான பாவ மன்னிப்பு கேட்காம நான் இறந்து போனேன் அப்படின்னா, நான் அல்லாவை மறந்த நிலையில தான் நான் இறந்து போறேன்னா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? நாளை அல்லாஹ் என்ன கேள்வி கணக்கு கேட்பானா? நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமாங்கிற கேள்வி என்ன நானே கேட்கணும். சோ அந்த மாதிரி நம்ம தவறு செய்திருந்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாவிடம், யா அல்லாஹ் எனக்கே தெரியாமல் நான் குஃப்ரை ஷிர்கை செய்திருந்தால் அவற்றை எனக்கு மன்னித்து என்ன பண்ண, என்னுடைய மரணத்தை நீ மன்னிக்கப்பட்ட நிலையில் என்னுடைய ரூஹை நீ கைப்பற்றுட்டா யா அல்லாஹ், நாளை மறுமையில் என்னுடைய கேள்வி கணக்கு லேசாகடா அல்ல அப்படிங்கிற அந்த துவாவை நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், முன்வைக்கணும், சரிங்களா? அதே போல ஒரு மனிதனை, ஒரு முஸ்லிமை வேண்டுமென்றே ஒருவர் கொலை செய்தால் அதுவும் குஃப்ர் ஆகும். சோ எல்லாத்தையும் எல்லா மனிதர்களையும் சொல்லல, பொதுவா ஸ்பெசிபிக்கா ஒரு முஸ்லிமை ஒரு வேண்டுமென்றே கொலை செய்ய வேண்டும் என்று கொலை செய்தோம் என்றால் அதுவும் குஃப்ரில் சேர்ந்து விடும், சரிங்களா? சோ எல்லாமே வந்து அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் பேராலதான் வந்து சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் நாம போக முடியும், புரியுதுங்களா? நம்ம செஞ்ச அமல்களினால் நாம் சொர்க்கத்திற்கு போக போறது கிடையாது. சோ எல்லா நிலையில நம்ம எந்த மாதிரி துவா கேட்கணும் அப்படின்னா, யா அல்லாஹ் நான் செய்யக்கூடிய இந்த அமலை நீ அழகானதாக ஏற்றுக்கொள்வாயாக, அதை நான் செய்யறத என்ன முழுவதுமாக ஏற்று உன்னுடைய கருணையை கொண்டு என்னை நீ சொர்க்கத்தில் நுழைவிப்பாயாக. யாரெல்லாம் நான் செஞ்சிருக்க நன்மையை கொண்டு நீ எப்படின்னு சொல்லி நம்ம இது பேச முடியாது இல்லைங்களா? சோ உன்னுடைய கருணையை கொண்டு என்னுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் புகுத்துவாயாக. சோ எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் அல்லாவின் பக்கம் மீளுபவர்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஷிர்கே செஞ்சாலும் அந்த மனிதன் திரும்பவும் வந்து திரும்பி இஸ்லாத்திற்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். சோ அல்லாஹ் ஏற்கனவே நமக்கு சொன்னது என்ன, அல்லாஹ்வினுடைய கருணை என்பது அவனுடைய கோபத்தை மிஞ்சி விட்டதாக இருக்கிறது. இது வந்து அவனுடைய அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், 100 மடங்கு கருணையை வந்து என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். அதுல ஒரே 1% கருணையை மட்டும் இந்த ஒட்டுமொத்த
மக்களுக்காக கொடுத்துட்டான். இன்னைக்கு தாய் பாசம்னு சொன்னோம்னா தெரியும், அதுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒரு பாசம். தனக்கு இல்லைன்னா கூட அந்த தாய் பிள்ளைகளுக்காக எவ்வளவு தூரம் இருக்கிறா, துவா செய்யறதுல இருந்து. ஒரு காய்ச்சல் வந்தா கூட அந்த தாய்க்கு வந்து தூக்கம் வராது. அவ்வளவு ஒரு உயிரே வச்சிருக்க. இந்த 1% இந்த கருணை, இந்த பாசத்தை இப்படி இருக்குன்னா, 99% கருணையை உடைய ரப்புவினுடைய அந்த பாசம், அந்த இரக்கம், அந்த அன்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும். அது வந்து கற்பனைக்கே எட்டாத அளவிற்கான ஒன்றாக இருக்கும். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியா சொல்றான் சூரா சஜ்தால 18வது வசனத்துல, நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கையற்றவர்கள், இறை மறுப்பாளர்களும் சமம் அல்ல. அவங்க 2 பேரும் என்ன பண்ணது, 2 பேரும் சமம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி காட்டுறான். புரியுதுங்களா? சோ நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைமையும் நம்பிக்கை அல்லாதவர்களுடைய நிலைமையும் வேறு வேறு அப்படிங்கறதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு. அது மிக கெட்ட நீளும் இடமாகும். சோ அல்லாவை வணங்கக்கூடிய நாம், அல்லாவை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய செயல்கள்ல, அமல்கள்ல ஏதாவது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஷிர்காக, இணையாக, அல்லாவுக்கு இணையாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்திருந்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான பாவ மீட்சியை கேட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம முறையிட்டு மன்னிப்பை தேடலாம் இன்ஷா அல்லாஹ். இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகவ் வஹிய தஃபூர். சரிங்களா? வைதா உல்கு ஃபீஹா, ஃபீஹா ஃபீ இனில் அதில். சரிங்களா? இப்ப இதா உல்கு ஃபீஹா அதில் அவர்கள் படுபவர்களாயின். சரிங்களா? இப்ப தூக்கி போடுறாங்க உள்ள. சரிங்களா? இதா உல்கு ஃபீஹா அதில் அவர்கள் தூக்கி போடப்படுகிறார்கள். யாரு தூக்கி போடுறாங்க? யாரு? அல்லதீன கஃபரு பிரப்பிஹிம். இப்ப ஏன் தூக்கி போடுறாங்க? ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி அதுதான். இருக்கே வருவோம். வைதா உல்கு ஃபீஹா. ஒரு இடத்துல ஒருத்தவங்கள தூக்கி போடுறாங்க அப்படின்னா முதல் விஷயம் அவங்கள கட்டாயமாக வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களதான் தூக்கி போடுவாங்க. சும்மா கையை பிடிச்சி நடந்து நம்ம கூட வர்றவங்கள யாராவது தூக்கி போட முடியுமா? தூக்கி போட முடியாது, தள்ளிதான் விடுவோம் இல்லைங்களா? ஆனா இதுல தூக்கி போடுறாங்க அப்படின்னா அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா தூக்கி போடுறாங்க. இதா உல்கு ஃபீஹா. யார போடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தூக்கி போடுறது. ஏன்னா அவர்கள் அவங்க விருப்பத்தோட வரல, பாவம் செய்த காரணத்தினால அவர்களை தூக்கி போடுறாங்க. 2வது தூக்கி போடுறாங்க அப்படின்னா அப்போ நரகம் என்பது மிகவும் ஆழமானதாக டீப்பா இருக்கு. ஜஹன்னம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமானதாக குழியாக இருக்குது. சோ அதனாலதான் அதுக்குள்ள தூக்கி போடுறாங்க. சும்மா இருக்க தரையில வந்து தள்ளிதான் விட முடியும். ஆனா பள்ளமா இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் தூக்கி போடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ஆழமாக இருக்கிறது. 2வது அவங்க தன்னுடைய விருப்பத்தோடு வரல. அப்போ அந்த அந்த நரகத்துக்குள்ள அவங்க விழுறாங்க. அப்போ சமிஉ லஹா ஷஹீகவ் அவர்கள் என்ன பண்றாங்க? அதற்குள்ள தூக்கி போடப்படுகிறார்கள். அது கொதிக்கும் நிலை கழுதையின் பெருங்குரலை போல் அருவருப்பான சப்தம் உண்டாவதை அவர்கள் கேட்பார்கள். இப்ப சமிஉ லஹா ஷஹீக் அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஷஹீக் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு விடுறது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன் பாத்தீங்களா? நரகத்தை, அதாவது ஆக்சுவலா அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு தான். ஒரு வந்து எரிமலையில இருக்கக்கூடிய அது வந்து இந்த கொதிக்கக்கூடிய அந்த குழம்பு கொதிக்கக்கூடிய நிலையை பாக்குறதுக்கு அதுல இருக்கக்கூடிய சப்தத்தை கேட்காதவங்க திரும்ப போய் கேளுங்க. நம்ம கலாமுல்லா குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் நானு. அந்த இதுல வால்யூம் சத்தத்தை ஃபுல்லா வச்சுட்டு அந்த கொதிக்கக்கூடியதை கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டு 3 நிமிஷத்துக்கு மேல நீங்க கேட்டு பாருங்களேன். பயங்கரமா இருக்கும். இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு. சரிங்களா? ஆனால் மறுமையில் இருக்கக்கூடிய நரக நெருப்பினுடைய அந்த நிலையை நம்மளால என்ன பண்ண வர்ணிக்கவே முடியாது. அவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். சரிங்களா? அப்போ சமிஉ லஹா ஷஹீக். ஷஹீக் அப்படிங்கிறது வந்து பெரும் மூச்சு. சரிங்களா? ஷஹீக் அப்படிங்கிறது வந்து சீன் ஹ காஃப், சீன் ஹ காஃப் அப்படிங்கிற வேர் சொல்லில இருந்து வந்தது. சரிங்களா? அப்போ அது வந்து ஒரு என்னன்னா ஒரு பெரும், இப்ப கழுதையோட சப்தத்தை சொல்றாங்க. இருக்கிறதுலே மிகவும் அருவருப்பான குரல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்தம் எதுன்னா கழுதையினுடைய குரல். சரிங்களா? கழுதை அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும், கோவம் வரும். ஏன்னா ஒரு மிதமானதா இருக்குது, ஒரு மாதிரி இழுத்து
அதுக்கப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதோட சப்தத்தை ஒரு மாதிரி வந்து இழுத்து மேலும் கீழே வந்து மூச்சை இழுத்து இழுத்து விடும். இன்ஹேலிங் எக்ஸேலிங், உள்ள இழுத்து வெளியில விடும். சோ அது வந்து மிகவும் அருவருப்பான ஒரு ஒரு கெட்ட குரல். சரிங்களா? சோ இந்த நரக நெருப்பை வந்து அந்த நரக நெருப்பு கொதிக்குது, பயங்கரமா கொதிக்குது. கொதிக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம சட்டியில ஏதாவது பயங்கரமா நெருப்பு கூட வச்சுட்டோம்னா தெரியும், பொல பொல பொலன்னு பயங்கரமா கொதிக்கும் இல்லைங்களா? பபிள்ஸ் மாதிரி முட்டை முட்டையா வந்து அப்படியே வெளியில வரும் இல்லைங்களா? அப்போ இந்த நரக நெருப்பினுடைய சப்தம் என்பது, அந்த மூச்சு என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூச்சு அது வந்து என்னன்னா உள்ள வாங்கி வெளியில விடுறது, அது கழுதையினுடைய குரலுக்கு ஒப்பாக மிகவும் பயங்கரமானதாக இருக்குது. அருவருப்பு ஒண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா பயங்கரமாக இருக்குது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த நரகத்தில் இவர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள். அப்ப அவங்க தூக்கி எறியப்படும் பொழுது அந்த நரகம் என்பது, அந்த நரக நெருப்பு என்பது அந்த தூக்கி போடக்கூடியவங்களை அப்படி என்ன பண்ணுது, உள் வாங்கி அப்படி சக் பண்ணி இழுத்துக்கிறது. அப்படியே என்ன பண்ணா, இப்ப முட்டை மாதிரி பபுள் மாதிரி வெளியில கொதிச்சு வருது, அது தூக்கி போடணும் அதுக்குள்ள பிடிச்சு நான் டப்புன்னு அப்படியே உள்ள இழுத்துக்கிறது அப்படியே. புரியுதுங்களா? சோ சமி ஊலஹ ஷஹீக், ஷஹீக் என்பது என்ன பண்ணா ஒரு பெரிய மூச்சு, அதனுடைய சப்தம் வந்து பயங்கரமானதாக இருக்கிறது. அந்த சப்தத்தோட என்ன பண்ணுது அப்படின்னா அந்த போடக்கூடிய மனிதர்களை அது அப்படியே உள்ள இழுத்துக் கொள்கிறது. வஹிய தஃபூர், அது கொதிக்கக்கூடிய நிலையில, அதாவது என்னன்னா அது வந்து கொதிக்கிறப்போ அதனுடைய சப்தம் அந்த வெடிச்சு வருது பாத்தீங்களா அந்த சப்தம். இப்ப நான் அமைச்சிருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு நான் டக்குன்னு இதை கேட்டோடனே நான் போய் யூடியூப்ல அதை சர்ச் பண்ணேன். அதை பாக்குறப்ப நிறைய வீடியோஸ் இருக்கு. அது பாக்குறப்போ அது அப்படியே கொதிக்கிறது, அந்த சத்தத்தை பக்கத்துல போய் கேட்கிறப்ப அது வந்து பயங்கரமான ஒரு பயத்தை தருமா. நமக்கு வந்து நிறைய பேர் போவோம், இங்க வெக்கேஷன் போனப்ப அமைதியான இடத்துக்கு போகணும், பச்சை பசுமையா இருக்கணும், எந்த ஒரு சப்தம் இல்லாம நான் போய் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். எதுக்குங்க? அமைதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மன ஆறுதலை, அமைதியை தரும். அப்படிதானே? அதுக்குதானே போறோம். இப்ப இந்த கச்சமுச்சால வீட்டுல பிரச்சனை, இந்த இதெல்லாம் இல்லாம நான் ஒரு இடத்துக்கு வெக்கேஷன் போறேன், எல்லாருமே விரும்புவோம். இங்க போனோம்னா எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும், சத்தம் இல்லாம. அமைதி என்பது என்ன பண்ணுது, நமக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் தருது, நிம்மதியை தருது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு பயம் தரக்கூடிய ஒரு சப்தம் குறிப்பிடப்படுகிறது. அதுவும் நரக நெருப்பு மூச்சு விடக்கூடிய சப்தம், அதுவும் அது அருவருப்பான ஒரு சப்தம். அந்த சப்தம் அவர்களை என்ன பண்ண, தூக்கி போடக்கூடியவர்களை பயமுறுத்தக்கூடிய அளவிற்கான பயங்கரமான சப்தமாக இருக்கிறது. நரக நெருப்பு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, தூக்கி போறது ஒரு வேதனை, அந்த நெருப்புல கொதிக்கிறது ஒரு வேதனை, அந்த கொதிச்சு வெந்துகிட்டு இருக்கிறதோட அதுல சப்தம் ஒண்ணு கேட்கிறப்ப அது எப்படி இருக்கும், பயங்கரமானதாக இருக்கும். வஹிய தஃபூர், தஃபூர் அப்படிங்கிற வார்த்தை ஃப வாவ் ரா. சரிங்களா? அது என்னன்னா கொதிக்கிறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, பயங்கரமா வேகமா கடுமையாக கொதிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் சொல்றாங்க தஃபூர். பாய்லிங், கொதிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ அந்த நரகத்தில் அந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா தூக்கி போடப்படுறாங்க. அந்த மனிதர்களும் கற்களும் அந்த நரகத்திற்கு எரிபொருளாக இருக்கிறது. இன்னைக்கு விறகடுப்பு வச்சு எரிக்கிறோம், அது நிறைய எரியணும் அப்படின்னா என்ன பண்ணும், மண்ணெண்ணெய் என்னன்னா ஊத்து, பெட்ரோல் இதெல்லாம் ஊத்தணும்னா எப்படி கொழுந்து விட்டு எரியும் இல்லைங்களா? இப்போ இந்த நரகம் எரிவதற்கு, கொழுந்து விட்டு எரிவதற்கு தூண்டக்கூடிய அந்த இதா இது யாரா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மனிதர்களும் கற்களும் என்ன பண்றாங்க, நரக நெருப்பு எரிவதற்கு உள்ள இருக்கக்கூடிய பெட்ரோல் மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அது மிகவும் பெரும் கோபத்தோட உறிஞ்சி கொள்கிறது, அதில் தூக்கி எறியக்கூடியவர்களை. அது கடுமையாக கொதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது இன்னும் மேன்மேலும் அதனுடைய அந்த இதை வந்து என்ன பண்ண, அதிகரித்து கொண்டேதான் போகும். சோ இந்த சப்தம் என்பது அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது மிகவும் ஏதுவானதாக இல்ல. அது அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் உடல்ல ஒரு வேதனை, உடம்பு ஒரு பக்கம் வேதனைங்கிறப்ப மனசு அப்படியே பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம். ஏற்கனவே நமக்கு வந்து காய்ச்சலா இருக்கும், ஒரு சும்மா எடுத்துக்காட்டுக்கு அதுல வந்து ஏதோ ஒண்ணு யாரோ பாட்டை சத்தமா வச்சு வீட்டுல இல்ல சவுண்ட் ஏதாவது ஒண்ணு வச்சு, இல்ல பாத்திரம் ஏதோ விழுந்து, இல்ல குழந்தை ஏதோ அடிப்படி சண்டை போட்டா எப்படி இருக்கும், ஐயோ எனக்கு ஏற்கனவே உடம்பு வேதனை தாங்கல, இதுல வேற எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்குது எனக்கு, ஏன் இப்படி சத்தம் போடுறோம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நிலையை நம்ம உணர்ந்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல், நம்மளை சுத்தி ஒரு சத்தம் வருது அப்படிங்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கு, அமைதியா எனக்கு ஒரு ரெஸ்ட் கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதான் சொல்றாங்க, so the sound over there is not comfortable. அந்த நரகத்தில் அவர்கள் படக்கூடிய வேதனையை விடவும் இந்த சப்தம் என்பது அவர்களுக்கு மிகவும் என்ன பண்ணுது அப்படின்னா மிகவும் வேதனை, அதாவது மனசளவுல அவங்க வந்து பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போய் விடுது. அவங்க என்ன பண்ணணும், அந்த இடத்த விட்டு வெளியில வர முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. சோ அது மிகவும் அதிகப்படியான தொந்தரவை அவர்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது.
அந்த சப்தம் எது, அந்த நரகத்தினுடைய சப்தம் என்பது சஹீக், அந்த மூச்சு விடுது பாத்தீங்களா, அந்த சஹீக் என்பது அவர்களுக்கு மிகவும் பயங்கரமானதாக இருக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது இந்த நரகத்தினுடைய சப்தம் என்பது எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அலறல்களும் புலம்பல்களும் நிறைந்ததாக, அதாவது கழுதையினுடைய சஹீக் சப்தத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. அது ஒரு பயங்கரமான ஒரு மூச்சு, எப்படின்னா பயங்கரமா மூச்சை உள்வாங்குது, அதுக்கப்புறம் ஜஃபீர் அப்படியே மூச்சை வெளியே விடுது. சஹீக் அப்படிங்கிறது வந்து மூச்சை உள்வாங்குவது, சஹீக் மூச்சை உள்வாங்குவது, ஜஃபீர் மூச்சை வெளியில விடுறது. சோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மிகவும் மனிதர்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. சரிங்களா, இதுதான் நரகத்தினுடைய சப்தம் நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. நிறைய பேர் இந்த கிரில் எல்லாம் போட்டிருப்பீங்க, தெரியல எத்தனை பேர் போட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல விறகடுப்பு தான் நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். பெரிய வீட்டுல வந்து சமைக்கிறோம், பெரிய அடுப்பு வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விறகுலாம் நிறைய இது கொண்டு போய் வச்சு பெரிய சட்டி வச்சு வைக்கிறப்போ அந்த விறகு வெடிக்கிற சத்தம் கேட்டீங்களா, சட்ட 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 சட்டன்னு அப்படியே அந்த நெருப்பு கொதிக்கும் பாத்தீங்களா, அந்த நெருப்பு பயங்கரமா நெருப்பு கூட 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 அந்த விறகு முறிஞ்சு அந்த வெடிக்கக்கூடிய சத்தம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுவே டப்பு டுப்புன்னு அப்படியே தெரிக்கும். ஐயோ இங்கிட்டு வாங்க, தள்ளி வாங்க. அந்த நெருப்பு வந்து நான் சொல்றேன், நெருப்பினுடைய அளவு கூடும் பொழுது அதனுடைய இது பாத்தீங்கன்னா நம்மள அப்படியே பயம் கொடுத்தும் இல்லைங்களா. சோ சாதாரண ஒரு நெருப்புக்கே நம்ம இந்த அளவுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிறப்போ, நரகத்தினுடைய அந்த நிலை என்பது பயங்கர கொடூரமானதாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா. சோ இப்படிப்பட்ட இந்த நரகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வந்து ரொம்ப குஃப்ர் செய்தவர்களை, அவங்க ஷிர்க் செய்தவர்களை தான் தூக்கி போடுறான். சோ அந்த நிலைக்கு மனிதர்களாகிய நம்ம வந்து போகாம நம்ம அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஜஃபீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஷஹீக் அப்படின்னா உள் வாங்குவது, ஜஃபீர் எக்ஸ்ஹேல் வெளியில மூச்சை விடுறது. இது வந்து குரான்லயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கான். எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சூரா ஃபுர்கான்ல 12வது வசனத்துல ஜஃபீர், அந்த நரகம் வந்து எப்படி அது வந்து கொழுந்து விட்டு எரியுது அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரா காஃப்ல 30வது வசனத்துல நரகம் என்பது நாளைக்கு மறுமை நாளில் பேசக்கூடியதாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் சிஸ்டர், பூமியை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. என்ன பார்த்தோம், பூமி மறுமையில என்ன என்ன பண்ணும், யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா சிஸ்டர்? மறுமையில பூமி என்ன பண்ணும்? சாட்சி சொல்லும். எஸ் எக்ஸாக்ட்லி, மாஷா அல்லாஹ். சோ பூமியும் பேசக்கூடியதாக இருக்கும். பூமி பேசும், இந்த மனுஷன் மேல நின்று என்னென்ன ஆட்டம் போட்டான் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நரகம் வந்து இன்னொன்னு என்ன பண்ணும்னா அதிகமா கேக்குமா. சஹீஹுல் புகாரில பதிவாயிருக்கு. அந்த நரகத்துல தூக்கி தூக்கி மனுஷங்களை போடுறப்போ அந்த நரகம் என்ன பண்ணும்னா, இன்னும் எனக்கு வேணும், இன்னும் போடு இன்னும் போடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்குமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவானா, அவனுடைய பாதத்தை கொண்டு போய் அந்த நரகத்துல ஒரு பகுதியில வைப்பானா. அது வரைக்கும் அந்த நரகம் வந்து இன்னும் அதிகமா வேணும் வேணும் என்கின்ற ஒரு விஷயம் கேட்டுக்கொண்டே இருக்குமா. அதே போல பாத்தீங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம் பதிவா இருக்கு, நரகத்துல வந்து அந்த மனிதர்கள் இழுத்து கொண்டு போகக்கூடிய நிலை வந்து எப்படி 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு 70,000 மலக்குமார்களால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இழுத்து செல்லப்படுவார்கள். அதே போல பாத்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய நரக நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மூளை இருக்கு பாத்தீங்களா, மூளை அதாவது மேல இருக்கு ஸ்கல்லு, அந்த அது வரைக்கும் பாயக்கூடியதாக இருக்கும். நம்ம பார்த்திருப்போம். இருக்கிறதுல ரொம்ப கம்மியான தண்டனை நரகத்துல எது சிஸ்டர்? பாதத்தை பாதத்துலதான் நெருப்பு வைப்பாங்க. ஆனா அந்த நெருப்பு மூளை வரைக்கும் போய் என்ன பண்ணும்னா தாக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா. அவங்களுடைய மூளை ஓடு இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் அது தாக்கக்கூடியதாக இருக்கும். சோ நரகத்துல இருக்கக்கூடிய உணவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொதிக்கக்கூடிய இந்த நரகம் அதே அது குழம்பாக கொடுக்கப்படும். அதே போல சலங்களும் இரத்தங்களும், அந்த புண்ணுல இருந்து வடியக்கூடிய அந்த சலங்களும் இரத்தங்களும் தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஜக்கூம் அப்படிங்கிற மரத்துல இருந்து அது வந்து எப்படின்னா, அது ஷைத்தானுடைய தலையை போன்றதாக இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பழங்கள் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும். சோ இதெல்லாமே வர்ணிக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நிலையிலையும் நாம் ஏதாவது குஃப்ரை ஷிர்கை நமக்கு தெரியாமலே செய்திருக்கோம் என்றால், நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப சர்வசாதாரணமா பண்றோம். இன்னொரு விஷயம் இருக்கு, இப்ப கார்ல போயிட்டு இருக்கோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்ல போயிட்டு இருக்கோம், ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போகுது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நமக்கு வந்து எதுவும் ஆகல. டிரைவர் வந்து வளைச்சு ஓட்டிடுறாரு. நிப்பாட்டின உடனே, டிரைவரு நீதான்ப்பா கடவுளு, நீ இல்லைன்னா நேரம் நாங்க உயிரோடய இருந்திருக்க மாட்டோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஷிர்க், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் உன்னுடைய நாட்டத்தால. இது யாருக்கு வரும்? ஈமான் யார் கொண்டு அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை வரும்.
டாக்டர் போறோம், ரொம்ப கேன்சரு 3rd ஸ்டேஜுக்கு போயிருச்சு, முடியவே முடியல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு ஏதோ ஒரு நிவாரணத்தை கொடுத்துருக்கான், ஷிஃபாவை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லாம, இந்த டாக்டர் இங்க போனதுனாலதான் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு, இங்க போனதுனாலதான் இவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு, இங்க போனதுனாலதான் இதாச்சு, எங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் இதாச்சு. இப்ப எனக்கு கூட வந்து குழந்தை ஃபர்ஸ்ட் இதானதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, நான் என் பிள்ளை வந்து உண்டானதை நீ கேள்விப்பட்டவனே தானே உனக்கு பிள்ளை நின்றுச்சு அப்படின்னாங்க. நான் முழிக்கிறேன். நல்லா நல்லா வந்து அவங்களுடைய அறியாமையை நினைச்சு நான் வந்து இது பண்றேன். அது வந்து ஒரு பெருமையாக அவங்க பேசுறாங்க. பட் ஆனா அது ஒரு ஷிர்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். எல்லாமே பார்த்த முல்க், ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் இதை நீங்க அப்படியே பிரமிப்பா உணர்ந்து பாருங்களேன். சாதாரணமா நான் ஒரு கிளாஸா நான் எடுக்கிறேன், நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னு இல்லாம நீங்க உணர்ந்து பாருங்களேன். இந்த முல்க் அப்படிங்கிறது, இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே நான் அடிக்கடி நினைப்பேன். அந்த அரிசில இருக்கக்கூடிய அல்லாஹ் வந்து எப்படி இருப்பான், அவனுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிசாகப்பட்டது எப்படி இருக்கும், அந்த மலக்குகள் எப்படி இருப்பாங்க, நம்ம பண்ணக்கூடிய திக்கரெல்லாம் வந்து எப்படி ஒரு சின்ன சின்ன தேனீக்கள் போல அவனை சுத்தி வரும், அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு முகம் மாத்திரம் எனக்கு வராது. பட் ஆனா அந்த பிரம்மாண்டமான அவனுக்கு ராஜாக்கள் நம்ம பாக்குறப்ப உட்கார்ந்துருக்கப்ப எப்படி நினைப்போம், இப்படி ஒரு மாதிரி சிம்மாசனத்துல சாய்ந்து நகைகள்லாம் பூட்டி உட்கார்ந்துருக்கப்ப அதுவே ஒரு பெரிய ஒரு இதை தருது இல்லைங்களா. ஆனா நம்மை படைத்து பரிபக்குவப்படுத்தி எல்லாத்தையும் நல்லது கெட்டது நமக்காக பார்த்து பார்த்து நம்மளை சோதிப்பதற்காக படைத்திருக்கக்கூடிய ரப் இறைவன், இந்த உலகத்தினுடைய அதிபதி, அவன் அரிசில எப்படி இருப்பாங்கிறத நினைச்சு பாருங்களேன், அப்படியே உள்ளம் பூரித்து போகும். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவனுடைய கட்டளைக்கு கீழவே நடந்துட்டு இருக்குங்கிற நம்பிக்கையோட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம் பாவ மன்னிப்பு கூறியவர்களாக நாளை மறுமைக்கு செல்லக்கூடியப்போ, நாளைக்கு நம்ம கபூர்ல இருந்து எழுந்திருக்கிறப்போ, நம்மளுடைய ரூஹு போறப்போ, நம்மளுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட மறக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வினுடைய ஓப்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றவர்களாக நம் மறுமையில் எந்திரிக்கணும். நம்மள அல்லாஹ் கூப்பிட்டு கேள்வி கணக்கு கேட்கிறப்ப சந்தோஷமான நிலையில நம்ம சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படக்கூடிய நிலையில நம்ம இருக்கணும். நம்மளுடைய வருகையை எதிர்நோக்கியவர்களாக, மலக்குகள் நமக்கு சலாம் சொல்லி நம்மை சொர்க்கத்தில் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிற அந்த நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நம்மளுடைய பாவங்களுக்கான மீட்சிகளை கேட்போம். முஸ்லிம் மக்களினுடைய ஒற்றுமைகளுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்னா துவா கேட்போம். ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.